2 பேருமே ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்து போயிட்டோம். அதனால எப்படியாவது இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி இந்த ஐபிஎல்லை வெற்றியோட தொடங்கணும்ப்பா. இப்படி தாங்க மும்பையும் சரி குஜராத்தும் சரி இன்னைக்கு மேட்சை எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு படாத பாடு பட போகிறாங்க. இன்னைக்கு நடக்க போகிற மும்பை விசஸ் குஜராத் மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்கிறனால கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தாங்க வந்திருக்க போகுது. ஏன்னா போன மேட்ச்சில் இதே கிரவுண்டில் பஞ்சாப் அடித்து நொறுக்கி 243 ரன்னை வந்து எடுத்தாங்க. அந்த ஒரு டார்கெட்டை குஜராத் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் பண்ண ஒரு சில தவறுகள்னால தான் அந்த மேட்சை குஜராத்னால் ஜெயிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தாங்க வந்திருக்க போகுது. மும்பை டீமை பார்க்கும்போதும் சரி குஜராத் டீமை பார்க்கும்போதும் சரி 2 டீம்லேயுமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தாங்க வந்திருக்க போகுது. இப்போ இந்த மேட்சை மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஒருவேளை அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே கூட கம்மியான ஸ்கோர் அடித்த மாதிரி அடிக்காமல் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 250 ரன்னாவது டார்கெட் பண்ணணுங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்ணாதான் இன்றைக்கி மேட்சை மும்பை வந்து வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு சிஎஸ்கே கிட்ட சொதப்பின மாதிரி பேட்டிங்கில் சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். இதே வந்து இன்றைக்கி மேட்ச்சில் குஜராத் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மும்பை நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு குஜராத்தை 200 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதான் இன்றைக்கி மேட்சை மும்பைனால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு குஜராத்தை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மும்பைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் இன்றைக்கி மும்பைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, போன மேட்ச்சில் சிஎஸ்கே கூட விளையாடும் போது ஹர்திக் பாண்டியா இல்லை, இந்த மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கார். அதனால் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு அண்டரில் மும்பை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் வந்திருக்காங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி இவங்கெல்லாம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் மும்பைனால் சாதிக்க முடியும். ஆனால் இன்னொரு பக்கம் குஜராத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. ஏன்னா பஞ்சாப் கூட நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பஞ்சாபுக்கு ஒரு மரண பயத்தை காட்டினாங்க. ஏன்னா இவங்ககிட்டையும் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், பட்லர்னு சொல்லி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால் இவங்களும் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குஜராத்தும் இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட பவுலிங்கும் நல்லா இருக்குது. ஆல்ரெடி சாய் கிஷோர் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதனால் மும்பை குஜராத் இந்த 2 டீமுமே ஒரு பேலன்ஸான டீம் மாதிரி தாங்க வந்திருக்காங்க. ஆனால் குஜராத் வந்து டீமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணுமோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது. ஏன்னா ஃபிலிப்ஸை வந்து இன்றைக்கி டீமுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம். ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, பவுலிங்கும் 2-3 ஓவர் போடுவார். இதையெல்லாம் தாண்டி கேட்சும் பறந்து பறந்து போய் பிடிப்பார். அந்த அளவுக்கு ஃபீல்டிங் சூப்பராக வந்து பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஃபிலிப்ஸை வந்து இன்றைக்கி டீமில் வந்து குஜராத் வந்து போடணுங்க. அதே சமயத்தில் பவுலிங்லையும் வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து கொண்டு வராததை பற்றி சுந்தர் பிச்சையே வந்து ஷாக் ஆகிட்டார். ஏன் தான் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலையோ தெரியல அப்படின்னு அவரே வந்து ட்வீட் போட்டார். அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் குஜராத் வந்து வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற மும்பை விசஸ் குஜராத் மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.